பால் கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்குது, அதனால ரொம்ப ஃபெட்டிக் ஆகுது, ரொம்ப நேரம் உட்காந்துருக்கனால பேக் பெயின் ஆகுது, இல்லை கையில் வலிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க, நம்ம முதல் ஒரு கம்ஃபர்டபுளான சேரில் கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துட்டு அதுக்கு பிரெஸ்ட் பில்லோ இல்லை ஒரு 2 பில்லோவை வச்சு நம்ம ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்து நம்ம கொடுத்தோம்னா பேபியை வந்து ஹெட்டை வந்து நல்லா நம்ம எல்போவில் வச்சு நம்மளுக்கு பெயின் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக நம்ம உட்காந்து கொடுக்கும் பொழுது அந்த மில்க்கு வந்து நம்ம ஹவர்ஸ் டுகெதராக கொடுத்தா கூட அது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது. முதல் வந்து கம்ஃபர்டபுள் பொசிஷன் வேணும், அந்த ப்ராப்பர் பொசிஷனிங் வேணும். அதை தவிர அந்த நிப்பிள் பார்த்தீங்கன்னா ஏரியாலான்னு சொல்லுவாங்க, நிப்பிளுக்கு சுற்றி இருக்கிற கருப்பு, அது ஃபுல்லும் பேபிக்கு உள்ளார வாய்க்குள்ளார இருந்ததுன்னா கிராக் நிப்பிள் வராது. அதே மாதிரி பேபிக்கும் உள்ளார வந்து சோர்னஸ் வரும், அதாவது அல்சர் மாதிரி வரும், அந்த மாதிரியும் வராது. ஸோ ப்ராப்பர் பொசிஷனிங் ஆஃப் பிரெஸ்ட்டும் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பிரெஸ்ட்ல எப்பயுமே ரெகுலராக கொடுக்காம மாறி மாறி வந்து பிரெஸ்ட்ல ஸ்டார்டிங் டைம் நம்ம ஆரம்பிக்கிற போது கொடுக்கறத மாற்றி மாற்றி கொடுக்கறத பழகிக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருப்போம், கம்ஃபர்டபுளாகவும் இருப்போம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்.